துரைக்கர், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க. களம் இப்போ திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு ரொம்ப ஹீட்டடா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டு பக்கமும் மாறி மாறி விமர்சனங்கள் வருது. இதுல இந்த ரெண்டு கட்சிகளுமே அதிமுகவை ஒரு பொது எதிரி அப்படிங்கிற இடத்துல வைக்கல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதிமுகவில இருந்து ஆட்களை எடுத்துக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த சூழல்ல அதிமுக எப்படி தன்னை நிலைநிறுத்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் ஒரு வேறு மாதிரியான திசையில் பயணிக்குது. காலகாலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள் இரண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலான காலகட்டமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைய சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 3ஆம் இடத்துல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் தொடக்க காலம் முதலே எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான். டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தமிழகத்தில் கடந்த 54 ஆண்டுகளாக ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் நம்பர் 1 தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம், கட்சி மக்கள் ஆதரவு என்று இருந்த அந்த கட்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. டிஎம்கே சொல்லிட்டு அடுத்து பாஜக இன்னும் இதர கட்சிகள் அப்படின்னு தான் சொன்னார். பெயரே இன்னும் சொல்லலை. அந்த அளவுக்கு தான் அவர் வச்சிருந்தார். அதற்கு என்ன காரணம்னா, கட்சியை இப்போது பொதுச் செயலாளர்கள் வழிநடத்திய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை, அவர் வகுத்த வியூகம், அவர் கடைப்பிடித்த அந்த நடைமுறைகள் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. 2021 தேர்தலிலேயே அந்த தோல்விக்கு பிறகு ஒரு ஆய்வு நடத்தணும், கட்சி பின்னோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஏற்றுக்கலை. 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி வருது. இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 15 இடம், 3வது 7 இடத்துல கட்டுத்தொகை இழக்கிறாங்க. அப்போ முன்னணி தலைவர்கள்லாம் போய் சொல்கிறாங்க, இன்னும் மோசமாக போயிட்டுருக்கோம், கட்சியினர் மத்தியிலே ஒரு அதிருப்தி வந்துருச்சு, கிட்டத்தட்ட நம்ம கட்சி உறுப்பினர்கள் 1 கோடி 1.25 கோடி பேர் ஓட்டே போடலை அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு சால்ஜாப் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர்னு நம்ம முன்னிலைத்ததுனால 2026 நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடும், அதற்கான வியூகங்கள்லாம் வகுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் யார் சொன்னதையும், இந்த முன்னணியினர் யார் சொன்னதையும் கேட்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. 210 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்று ஒரு மகத்தான ஆட்சியை மீண்டும் அமைக்க போகிறோன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, தமிழ்நாடு பூரா இரவு பகல் மாறாமல் பிரச்சாரமெல்லாம் பண்ணார். ஆனால் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறதுங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கடந்த 50-54 ஆண்டுகளாக எதிர்த்து மாறி இவங்க ஒரு 6 முறை, அவங்க ஒரு 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்துட்டாங்க. இப்போ புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் ஒரு பூதாகரமான சக்தியாக வந்துருச்சு, ஆட்சி கட்சியாகவே வந்துருச்சு. அப்போ பிரதான எதிர்க்கட்சியும் இந்த ஆட்சி கட்சியும் வீழ்த்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை மறந்து ஈகோவை கைவிட்டுட்டு எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு போனாதான் இது சாத்தியப்படும். ஏன்னா இது தொண்டர்கள் இயக்கம். 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரிட்டலையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள முறைப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகணும். கட்சியை வழிநடத்துகிற முன்னணியினர் எல்லோருக்குமே துரோகி பட்டம் சூட்டி அவர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு புதிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானோர் இருக்கிறாங்க கட்சி பொறுப்புகளுக்கு வர்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்தந்த பகுதிகளில் கட்சியை கட்டமைத்து வழிநடத்திய மூத்தவர்கள், முன்னோடிகள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டு நீங்க சொல்ற மாதிரியே முன்னாடி இது ஒரு மிகப்பெரும் ஆளுமைகள் கையில இந்த கட்சி இருந்தது. தொண்டர்கள் இயக்கமா எடப்பாடி பழனிசாமி கையில இந்த கட்சி வந்தது. அப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல தொடர் தோல்விகள் முயற்சிகள். அதுதான் சொல்றேன், நீங்க மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் அவர்களுடைய அணுகுமுறையை கடைபிடித்தாலே வெற்றி சாத்தியம் தானே. தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைத்தார்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு கருத்து வேறுபாடுகள், மனமாச்சரியங்களோடு பிரிந்து சென்ற அத்தனை பேரையும் அரவணைச்சாங்க. அப்போ அந்த இருவரும் தலைவர்களும் கட்சி முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் எதிர்கால வாழ்வு முக்கியம், வெற்றி முக்கியம் என்றுதான பயணித்தார்கள். அந்த நிலைப்பாட்டிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தடம் புரண்டதால் தான்
இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சோதனை வந்திருக்கிறது. அதனால தான் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் நமக்கு தோல்வி பின்னடைவு வந்துருச்சு. இப்போ ஒரு செயற்குழு பொதுக்குழுவை அவசர செயற்குழு பொதுக்குழு கூட்டுவோம், அங்கே ஜனநாயக ரீதியில் விவாதிப்போம், ஒரு குழு ஒன்றை அமைப்போம். தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க, செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தவங்க, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இருந்த ஒரு குழுவை, ஒரு உயர்நிலை வழிகாட்டுதல் குழு போடுவோம். அதற்கு தக்கவாறு பலமுறை விதிகளை திருத்தியிருக்கிறாங்க. எனவே அதற்கு தக்கவாறு கூட விதியை திருத்தி அவர்கள் எடுக்கிற முடிவை அமல்படுத்துகிற பொறுப்பை பொதுச் செயலாளர், தன்னிச்சையாக பொதுச் செயலாளரே முடிவு எடுக்கக்கூடிய, எப்படி பொது உடைமை கட்சிகள் ஒரு பொலிட் பியூரோ எடுக்கிற முடிவை செயலாளர் அமல்படுத்துவாங்களோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனாதான் முடியுங்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவரோடு இணக்கமாக அவருக்கு நிழலாக இருந்தவர்கள், அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் துணை நின்றவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற சிவி சண்முகம் எல்லாருமே. தடம் புரண்டுட்டார் அப்படின்றீங்க, தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார். தொடர்ந்து பேசுறது இல்லை.